திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அர்ப்பணமிக்க வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, திருச்சபை தலைவர்கள் மற்றும் இறைமக்கள் இயேசுவின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து தங்களது வாழ்வாலும் வார்த்தையாலும் நற்செய்தி அறிவித்து இறை ஆட்சியை இம்மண்ணில் மலரச் செய்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. சிறிய நம்பிக்கைகள் பெரிய பலன் தரும் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நலிந்தவர்களும் கைவிடப்பட்டவர்களும் நோய் நொடியால் வருந்துபவர்களும் வறுமையில் வாடுபவர்களும் வளமும் நலமும் பெற்று வாழும் வகையில் ஆட்சி அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. நற்செய்தி பணியாற்றிட எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, வருத்தங்களாலும் தோல்விகளாலும் வாழ வழி தெரியாது தவிக்கும் மக்களுக்கு வார்த்தையால் வலுவூட்டி வையகம் புகழும் வகையில் வாழச் செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. நம்பிக்கையில் நிலைக்கச் செய்பவரே எம் அன்பு இறைவா, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து இறை உறவில் நிலைத்திடவும் அதை பிறருக்கும் பகிர்ந்து வாழ்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. கனியுள்ள வாழ்வு வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா, அன்பியங்கள், பக்த சபைகள், இயக்கங்கள் போன்றவை இயேசுவின் நற்செய்திக்கு சான்றாக வாழ்ந்திடவும் மக்கள் அனைவரையும் இயேசுவின் உண்மை சீடர்களாக மாற்றிடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே எம் அன்பு இறைவா, இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் பலவிதமான போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் அமைதியுடன் ஆண்டவர் பாதம் அமர்ந்து நன்மைகளை பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் அன்பு இறைவா, பள்ளிகளில் பயிலும் எம் மாணவ செல்வங்கள் எதிர்காலத்திற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஞானமுடன் செயல்பட்டு நம்பிக்கை நட்சத்திரங்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வலிமையும் வல்லமையும் மிக்கவரே எம் அன்பு இறைவா, இணைந்து பயணிக்கும் திரு அவையாக வளரும் இறை மக்கள் ஒவ்வொருவரும் வருத்தங்களும் வேதனைகளும் சூழ்ந்து வந்தாலும் இறைவனிலும் இறை வார்த்தையிலும் நிலைத்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்செய்தியாக எம்மோடு வாழும் எம் அன்பு இறைவா, உலகெங்கும் நற்செய்தி அறிவிக்க இளைஞர்களும் இளம்பெண்களும் முன்வரவும் நற்செய்திக்கு சாட்சியாக வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பணியாற்றவே வந்தேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் பல துறை அதிகாரிகள் மனித நேயத்துடன் மக்களை வழிநடத்தும் ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எளிமையானவர்களை நேசிக்கும் எம் அன்பு இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு நீரே தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களுக்கு ஆதரவும் ஆறுதலும் உடனிருப்பும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி வந்த எம் அன்பு இறைவா, இறை நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இழந்து மனச்சோர்வுற்று துன்பத்தில் வாழும் ஒவ்வொருவரையும் தேடிச் சென்று மீட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமும் பரிவும் நிறைந்த எம் அன்பு இறைவா, நாங்கள் சந்திக்கும் மனிதர்களின் மனங்களில் காணப்படும் துயரினை புரிந்து கொண்டு அதனை போக்க முயற்சிக்கவும் முழு மனித வாழ்வுக்கான வழிமுறைகளை எடுத்து கூறவும் உடல் உள்ள நலத்தை பேணி காக்கவும் ஆவன செய்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிபந்தனையற்ற விதத்தில் எம்மை அன்பு செய்யும் எம் அன்பு இறைவா, சமூகத்தில் பாவிகள் என முத்திரையிடப்பட்டவர்களையும் விளிம்பு நிலை மக்களையும் இரக்கத்தோடு தேடி சென்று கடவுளின் பிள்ளைகளாக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை அழைத்து காத்து நடத்தும் எம் அன்பு இறைவா, இறையாட்சி பணியை தகுதியுள்ளவர்களும் திறமையானவர்களும் மட்டுமல்ல, இறைமக்கள் அனைவருமே குடும்பங்களிலும் சமூகங்களிலும் செய்து இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வானிலிருந்து இறங்கி வந்த உணவே எம் அன்பு இறைவா. இளைஞர்களும் இளம்பெண்களும் தாங்கள் மேற்கொள்ளும் சிறு சிறு நன்மைத்தனங்கள் வழியாக பெரிய மாற்றத்தையும் உயர்நிலையையும் கண்டுகொள்ளும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தரணி மீட்க தன்னையே உணவாக தந்த எம் அன்பு இறைவா, அனுதினமும் இறைவார்த்தையை வாசித்து ஆன்மாவில் ஆனந்தம் பெறவும் நற்கருணையை பெற்றுக்கொள்வதன் மூலம் மறு உலக வாழ்விற்கு தகுதியுள்ளவர்களாகவும் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திக்கற்றவர்களையும் அனாதை பிள்ளைகளையும் காப்பவரே எம் அன்பு இறைவா, வீடில்லாமல் தங்க இடமின்றி தவிக்கும் மக்களுக்கு எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலையையும் பாதுகாப்பையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே எம் அன்பு இறைவா, பிரிந்து கிடக்கும் குடும்பங்களிலும் சண்டைகள், பிரச்சனைகள், வறுமை, நோய், போதை, அடிமைத்தனம் மற்றும் பிசாசின் கட்டுக்களினாலும் வாழ வழியின்றி தவிக்கும் குடும்பங்களிலும் இறைமகன் இயேசு எமக்காக சிந்திய இரத்தத்தால் மீட்பையையும் விடுதலையையும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தன்னையே உணவாக தந்த எம் அன்பு இறைவா, பாவ இயல்பை விட்டு விலக இயலாமல் பலவித பாவ அடிமைத்தனங்களுக்குள் சிக்கி தவிக்கும் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது பிறப்பெடுத்து புதிய வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவ விடுதலையையும் வெற்றி வாழ்வையும் தரும் எம் அன்பு இறைவா, இறைவனின் சாயலையும் நற்குணங்களையும் நானில மக்கள் பெற்று வாழ்ந்திடவும் தந்தை கடவுளின் தயவுக்கும் இரக்கத்திற்கும் தகுதியுள்ளவர்களாக வாழ்ந்திடவும் தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.